அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சக்திவேல் அவர்கள் வந்திருக்கார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. எப்படி சார், இப்போ அரசியல் களம் ரொம்ப நெருங்கி வந்தாச்சு. தேர்தலுக்கு இன்னும் இன்னைக்கு தேதி ஒன்றுனா இன்னும் ஒரு 22 நாட்கள் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நெருங்கி வந்து இந்த கூட்டணிகள்லாம் ஒரு வழியாக இணைந்து யார் யார் அப்படின்றதெல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு. 4 முனை போட்டி, இன்னொரு முனைன்னு சேர்த்துக்கிட்டால் சசிகலா அம்மையார் ராமதாஸ் அவர்கள் சேர்த்து 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரசியல் களம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? இன்றைக்கு கூட தமிழக அரசியல் களம் என்பது ஒரு தெளிவற்ற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. வெற்றி வந்து யாருக்கு வேண்டுமென்றாலும் ஏற்படலாம், வரலாம் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அது தொடர்ந்து ஒரு இயக்கத்திற்காக, ஒரு கூட்டணிக்காக வாக்களித்தவர்களுடைய அடிப்படை வாக்கு அது அப்படியே தான் இருக்கும். எல்லா கூட்டணிக்கும், திமுக கூட்டணியாக இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய திரு விஜய், இப்போ இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு வங்கிகள் வந்து அது அடிப்படையாக வந்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த அடிப்படை வாக்கு வங்கிகளில் தான் இருக்கும். ஆனால் வெற்றிக்கான அந்த வாக்குகள் வந்து யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம்லாம் கிடையாது. எப்பொழுதும் இருப்பது போல் தொடர்ந்து இப்போ 4 தேர்தல்களாக 2016 ஏற்பட்ட அந்த அவர்களுடைய கூட்டணி எப்படி இருக்கிறதோ அதில் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. சில இயக்கங்கள், சில மத சார்புள்ள அரசியல் இயக்கங்கள் அதில் இணைந்திருக்கிறது. நீங்கள் சொன்னாப்புல முன்னாடி மக்கள் நல கூட்டணியாக இருந்தவங்க இப்போ ஏறக்குறைய முழுமையாக இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு, வந்திருக்காங்க. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2016 வந்து அவங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி கிடையாது. 2019க்கு பிறகு அவர்கள் ஏற்பட்ட கூட்டணி இப்போ இன்றைக்கு தொடர்கிறது. அவ்வளோதான். 21 இருக்கக்கூடிய அதே இயக்கங்கள் தான் இருக்குது. சில இயக்கங்கள் வெளியேறி இருக்குது. இப்போ வந்து புதிய தமிழகம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாது. ஆனால் இப்போ இணைந்திருக்கக்கூடிய இயக்கங்கள், சேர்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள், சேராமல் இருக்கக்கூடிய இயக்கங்கள்னால எந்த பெரிய மாற்றமும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் கிடையாது. இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. யாரோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக பெற்ற வாக்கு வங்கி தான். ஆனால் 2006 வந்து திரு விஜயகாந்த் ஆரம்பித்த போது பெற்ற வாக்குகள் 12%. அதெல்லாம் 8.3. அது அப்படியே குறைஞ்சி இப்போ ஒன்றுமே இல்லாச்சு, தேய்ந்து போய்விட்டது. அதில் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் வந்து செல்வாக்கு இழந்த நிலையில் தான் இருக்காங்க. அவங்க சேர்ந்தாலும் ஒரு பெரிய இது கிடையாது, வரவேற்பு கிடையாது. ஒரு பேசுவதற்கு ஒரு கட்சி இருக்கிறது, சொல்லுவதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு இந்த இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இஸ்லாமியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 23 கட்சி, 24 கட்சின்னு எல்லோரும் பெருமையாக சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 23, 24 கட்சியில் ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 7-8 கட்சிகள் இருக்குது. எல்லாமே ஒரே வாக்கு வங்கியை குறிவைத்து இருக்கக்கூடியவை. எனவே அதே மாதிரி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய தமிழகம் போயிடுச்சுன்னா அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றமும் ஏற்பட போகிறது. புதிய தமிழகம் வந்து ஒரு சில தொகுதிகளை தவிர மற்றபடி அவனும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக இருப்பது கிடையாது. தோற்றத்திற்கு, ஊடகத்திற்கு, சமூக ஊடகங்களுக்கு வேணும்னா வேணால் தீனி போடுவதாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் வந்து நம்ம என்ன கடந்த முறையும் சரி ஒரு புதிய வாக்குகள்னால் திராவிட முன்னேற்ற கழகம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவருடைய வாக்கு வங்கி, தமிழ் தேசிய அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி, இப்படி இந்த 2 வாக்கு வங்கி தான். இப்போ திமுக வேணும், அண்ணா திமுக வேணான்னு சொல்கிறவங்களுக்கு மாற்று சக்தியாக இப்போ நடிகர் விஜய் வந்துட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு தோற்றங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே விதமான தேர்தல் அறிக்கைகள் தான் இருக்கும். எல்லாருமே இலவசங்களை, நம்ம திமுகவும் இலவசங்களை தருகிறது, அண்ணா திமுகவும் தருகிறது, நடிகர் விஜயும் இலவசங்களை அடிப்படையாக வைத்திருக்கார். ஆரம்பத்தில் இலவசங்களை எதிர்த்தார். உனக்கு இருந்தாலும் இப்போ இலவசங்களை அவரும் அறிவிச்சிருக்காரு. அவங்க மேடைகள்லேயே பெண் நிர்வாகிகள்லாம் ஓசி பஸ் வேணாம் அப்படின்லாம் ஆமாம் சொன்னாங்க, கண்டன குரல்லாம் எழுப்புனாங்க. ஆனால் இப்போ வந்து அவருக்கு அறிவிச்சிருக்காரு அவர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்க ஒன்று, நீங்கள் வந்து இந்த கட்சிகளுடைய அமைப்புகளோட பார்த்தீங்கன்னா செலவு, அதாவது தேர்தல் செலவுகள் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். கோயம்புத்தூரில் கூடிய லாட்ரி
அதிபர் திரு மார்ட்டின், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ 3 கட்சியில் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவரோட மனைவி இருக்காங்க. முதல் நாள் சேர்றாங்க, அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியை தர்றாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இதில் அவருடைய மருமகன் இருக்கார், திரு ஆதவ அர்ஜுனா இருக்கார். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியில் அவருடைய மகன் வந்து இல்லை, திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இல்லை, திராவிட காங்கிரஸ் ரங்கசாமி கூட்டணியில் இருக்கார். ரங்கசாமி அவன் கூட்டணியில், அப்போ ரங்கசாமி கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. ரங்கசாமி பிஜேபி அலையன்ஸில் ஒரு மகன் இருக்கார், மார்ட்டினுடைய மகன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதே திரு மார்ட்டின்ட்டு 400 கோடி 500 கோடி நேரடியாக வாங்கினவங்க தான் அப்படின்னு எல்லாம் இருக்கிறது. எனவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றம் வேண்டுகிறவர்கள் கூட அதே இதில் தான் இருக்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய இது என்ன, இப்போ திரு மார்ட்டின் அவர்களுடைய மனைவியை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த வகையிலாவது பணத்தை ஈட்டியவர்களை துணை கொண்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை அவர்கள்லாம் வைப்பதை தான் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. நான் சொல்ல வர்றது எதுன்னா, இந்த மாதிரி முற்றிலும் மாறுபட்ட முரண்பட்ட மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை முன்வைக்காமல், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்திங்கன்னா ஒரு குடும்ப அரசியல் தான். காங்கிரஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள் வந்து இளைஞர்களுக்கு என்ற போர்வையில் வாரிசுக்கு அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவர்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இல்லை. ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தியாக இன்றைக்கு யாரும் வெளியே வந்தது போல் தெரியவில்லை. திரு விஜய் அவர்கள் வந்து மாற்று அரசியல் சக்தியாக எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் அவருடைய போக்கு, அவருடைய சூழ்நிலை, நிலைமை எல்லாம் பார்க்கும்போது சரிவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டிருப்பதான் காட்டுது. அதுபோல் என்னதான் இருந்தாலும் கூட திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இருப்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்க முடியும். திமுகவுடைய ஸ்லீப்பர் செல், திமுக மச்சனே சொல்றாரு. ஆமாம், அதாவது அவர் மனைவியுடைய தம்பி அண்ணன் அவரே சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா வந்து விஜயை அழிப்பதற்காக வந்தவர், திமுக அனுப்பி ஆளுன்றாரு. இல்லை எதுனா இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, மாற்று அணியாக காட்டக்கூடிய திரு விஜய் கூட ஒரு மாற்றத்திற்கான எந்த செயல்பாடும் இல்லாதவர் இருக்கு. தோட்டத்தில் கூட இல்லை. ஒரு இப்போ பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் புதுசாக யாரெல்லாம் வேட்பாளர் ஆக்கப்பட்டாங்கன்னா முந்தா நாள் வேறு கட்சியில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 106 பேர் புது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. திரு ஜெகநாத் மிஸ்ராங்கிறவருக்கு போடி நாயக்கர் கம்பத்தில் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், கம்பம் தொகுதியில் கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி விஸ்வகர்மா அகில இந்திய அமைப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தார். நான் வந்து என்னுடைய சொந்த ஜாதி வெறியன்னு அவர் அப்பட்டமாக சொன்னவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடைசி வரை கொஞ்சி குழாவி கொண்டிருந்தார் அவர். அங்கே இடம் இல்லைன்னொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் இருக்கார் அவர், தமிழக வெற்றி கழகத்தில் அவர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். அப்போ இது ஒரு உதாரணம். இந்த 234 பேரில் இது ஒரு நேரடி உதாரணம். தூசி மோகன் அதிமுக 26 சேர்றாரு, 27 வேட்பாளர் சேர்றாரு. அப்போ மாற்றத்தை தரக்கூடும் என்று சொல்லக்கூடிய திரு விஜய் கூட அந்த மாற்றத்திற்கான தோற்றத்தை தரல அது. அப்போ மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில், இன்னும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, அதாவது நிரந்தரமாக வாக்களிக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு 20, 22, 3 விழுக்காடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18 விழுக்காடு, இந்த இதெல்லாம் வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும். கட்சிக்காரங்க கட்சிக்கு போட்டுருவாங்க, மாற்றி போட மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் இல்லை, நாம் தமிழருக்கு வந்துருமா என்று பார்த்தால், நாம் தமிழர் வந்து நாம் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அன்பினாலான சர்வாதிகாரத்தை அவர் முன்னிலை வச்சிருக்காரு. தேர்தல் அறிக்கையிலே கூறுறாரு, சர்வாதிகாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக குடியாட்சியை, மக்களாட்சியை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில் அது சர்வாதிகாரம் அன்பினாலாக இருந்தாலும் சரி, அச்சுறுத்தலாக இருந்தாலும் சர்வாதிகாரம் தான். எனவே அன்பினாலான சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ அவருக்கு அது ஒரு பின்னடைவு தான், அது பின்னடைவு. ஸோ இந்த அவருடைய ஒட்டுமொத்த அந்த இது பார்த்திங்கன்னா, இலவசங்கள் வேண்டாம் என்று அடிப்படையாக சொல்லுவதை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இலவசங்கள் ஒருவேளை இல்லாமல் இருந்தால், தேவையான மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான இலவசங்கள் இல்லாமல் இருந்தால், ஏனென்றால் ஏன் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா, மக்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுவதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையை கட்டமைத்தது யார்? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். எனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை கட்டமைத்ததன் காரணமாக தான் இன்றைக்கு வந்து
மக்கள் வந்து உழைப்பதற்கு வழியின்றி வேலையற்று இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான அந்த இலவசங்களை தர வேண்டிய கடமை, உணவு உடையெல்லாம் தர வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. ஆட்சியாளர்களுக்கு இருக்குது, எல்லாருமே இருக்கிறது. எனவே இலவசங்கள் முற்றிலுமாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் பசி பட்டினியில் தான் அவங்களாம் வந்து இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நாகரிகமான வாழ்க்கை முறையில் அவங்க வாழ முடியாது. எனவே அது உறுதியாக தேவைதான். ஆனால் அது முற்றிலுமாக அவர் வந்து மறுக்கிறார், கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். அவர் வந்து இலவசமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்காம கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுங்கன்றார். அது சரி, உயிரோடு இருந்தால் தானே கல்வி மருத்துவம்லாம். நான் உயிருக்கே இன்னைக்கு சாப்பாட்டுக்கே நான் வந்து லாட்டி அடிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து நாளைய படிப்புக்கும் என்னுடைய குழந்தைகள் படிப்புக்கும், படிப்பு என்பது இரண்டாவது, எனக்கு 30 கிலோ அரிசி கொடுக்கறதுனால தான் நான் என்னால் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டில். வந்து இந்த 30 கிலோ அரிசி எனக்கு வந்து என்னால் உழைத்து சம்பாதிக்க முடியும், பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் 30 கிலோ எனக்கு அடிப்படை தேவைங்க. நான் உயிர் வாழ்ந்தால் தாங்க அப்புறம் கல்வி. உயிர் வாழ உணவு முக்கியம். ஆமாம், நீங்கள் அந்த உயிர் வாழ்வதற்கான இது நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து தவறு இல்லைங்க. ஏன்னா இது வந்து நான் உழைக்க மறுத்தா சரிங்க, வேலைக்கு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு வெளிநாட்டு முதலீடுகளை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பட்டு திட்டங்கள், அரசினுடைய செயல்பாடுகள் என்னை வந்து வேலையற்றவனை ஆக்குகிறது. அப்போ அந்த வேலையற்ற சூழ்நிலைக்கான உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அதை ஈடு செய்யுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். எனவே இதெல்லாம் நீங்கள் தர வேண்டியது எதுவோ அது தந்து தான் ஆகணும். அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இருக்க முடியாது. எனவே இந்த மாதிரி அவர்களை வந்து இப்போ நாம் தமிழர் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து இந்த மாதிரி இதில் வந்து இல்லை நம்முடைய வயிற்றிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. வாக்களிக்க நினைத்தாலும் கூட, தமிழ் தேசியத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, தமிழ் தேசியத்தின் பெயரால் கூட வயிற்றில் அடிக்க யாருக்கும் அனுமதிக்க முடியாது. எனவே இப்போ நாம் தமிழர் கூட வந்து மக்கள் ஒரு எட்டை வைத்து தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் 5ஆவதா இவங்கள சொன்னீங்க, சசிகலா, திரு டாக்டர் ராமதாஸ். திருமதி சசிகலாவும் டாக்டர் ராமதாஸும் காலம் போன கடைசியில் தங்களுடைய சுயநல வெறுப்பை காட்டுவதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருக்கிறது. அவர்கள் 234 நிற்கல. அவங்க தங்களுடைய வெறுப்பை உமிழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்த பார்க்கிறார்கள். எனவே வெறுப்பை உமிழக்கூடிய தங்களுடைய அந்த வெறுப்பின் காரணமாக அவங்க தேர்தலில் வந்து கலந்து கொள்வதை மக்கள் கண்டிப்பாக வந்து சரியான பார்வையை பார்த்து அவர்களுக்கு வந்து செய்ய வேண்டுமான்ற நான் வேறு மாதிரி கூட பார்க்குறேன். இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு அணின்னு நினச்சிட்டு இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா இது இப்போ திருமதி சசிகலா அவர்களுடைய நோக்கம் என்ன? திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நோக்கம். அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அடிப்படையாக வச்சுருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடியினுடைய தலைமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். இப்போ திரு எடப்பாடியுடைய தலைமை வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் திருமதி சசிகலாவை ஆதரிப்பாங்க. அப்போ திரு எடப்பாடியை வேண்டாம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ அல்லது ஆதரவு சக்தியாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே போட்டி இருந்தால் அவர்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட வாக்களிக்கலாமே. ஆனால் திருமதி சசிகலா இப்பொழுது அந்த வாக்குகளை வாங்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் என்னென்ன வந்து மறைமுகமாக திரு எடப்பாடிக்கு தான் அவர் வந்து உதவி செய்கிறார். ஒருவேளை இந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதலான வாக்கு வங்கி வந்திருக்கும். ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு வந்திருக்கும். திரு எடப்பாடிக்கு எதிரான சக்திகள் வந்திருக்கும். இப்போ அந்த எடப்பாடிக்கு எதிரான அந்த வாக்கு வங்கியை திருமதி சசிகலா வாங்குவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழப்பை ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக கொண்டு வர பார்க்குறார். இப்போ அது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் திருமதி சசிகலா எடுக்கிறாங்களோ என்ன தோன்றுகிறது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இப்போ எடப்பாடி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். நீங்கள் கடந்த இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருமதி சசிகலா வந்து நீங்கள் வாக்கு வங்கின்னு அவங்க கருதக்கூடிய வாக்கு வங்கி எங்கே இருக்குது? குறிப்பாக அவங்களுடைய தென் மாவட்டங்கள், முக்குளத்தோருடைய அந்த தேவர் இதில் இருக்குது. எதற்காக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறாங்க? அவங்க கடந்த ஆட்சியில் 10.5% மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் வன்னியர்களுக்காக ஒதுக்கினார். அது எங்களை பாதிக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ எதிர்த்தாங்கன்னா அவங்க கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? நான் சொல்கிறது நீங்கள் அதிமுக, அதாவது அதிமுகவினர் அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் 2 வகையில் இருக்காங்க.
கடுமையான அதிமுக தீவிர அதிமுகவினர் வாக்களிக்க மாட்டான் திமுகவுக்கு. ஆனால் அதிமுகவினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக திமுக கூட பண்ணுவாங்க. ஆதரவாளர் தான் அவங்க. அவங்க வந்து தீவிர அதிமுகவினர் கிடையாது. அந்த மாதிரி சக்திகளினுடைய வாக்குகளை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு யுக்தியாகத்தான் திருமதி சசிகலா அவர்களை பார்க்குறேன். அது ஒரு தனி அணியாக நம்ம பார்க்கல. நம்ம தங்களுடைய வெறுப்பை வந்து காட்டுவதற்காக இருந்தாலும் கூட அந்த வெறுப்பின் மூலமாக கூட அவர் ஒரு வகையில் திரு எடப்பாடி அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமாம், நீங்கள் கோடு 2 இருக்குது, ஒரு பெரிய கோடாக இருக்கிறத குறைக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த கோடை குறைச்சதுனால அந்த கோடு இன்னொரு இதுக்கு போக விடாமல் பார்த்துறாங்க அவங்க. அப்போ கடந்த முறை தேர்தலில் டிடிவி தினகரன் ஏற்படுத்திய தாக்கம் போல் சசிகலா அவர்கள் ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கடந்த முறை டிடிவி அவர்கள் வந்து ஒரு 23 தொகுதி வந்து அதிமுக தோற்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். எங்கெல்லாம் வந்து அதிமுக 5000, 8000, 15000 ஓட்டில் தோல்வியை தழுவுறாங்களோ அங்கெல்லாம் டிடிவி தினகரன் வந்து அந்த அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கார். இப்போ 5000 ஓட்டில் அதிமுக தோக்குதுன்னா அங்கே 8000 ஓட்டு வாங்கியிருப்பார். திரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நீங்கள் வந்து எந்தெந்த தொகுதிகளெல்லாம் அவர்கள் வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்காங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்பான காரணங்கள் காரணமாக தான் ஒரு வாக்கு வாங்கியிருக்காரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பெரும்பான்மை ஜாதிகள் இருக்கும். அந்த பெரும்பான்மை சாதியை சார்ந்தவரை தான் பொதுவாக எல்லாருமே போடுவாங்க, எல்லா அரசியல் கட்சியும். கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் போடவில்லை. அப்போ அவர் அதை பயன்படுத்தி அந்த பெரும்பான்மை ஜாதியை போடுறாரு. அந்த வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறது. இப்போ இணைந்திருக்கிறதுனால அவருக்கு வாக்குகள் கிடையாது. இது அந்த உள்ளூர் பிரச்சனைகளின் காரணமாக அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் தான் அது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் உள்ளூர் அந்த தன்மையை புரிந்து கொள்ளாமல் வேட்பாளர்களை நிறுத்தியதன் அடிப்படையில் இவர் அதை பயன்படுத்தி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்திய காரணத்தினால அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மன்னார்குடியில் 2019 பார்த்தீங்கன்னா இதே திரு டிடிவி தினகரனுடைய அமமுக வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 5000 வாக்கு 15000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. ஆனால் அவங்களே 2021 தேர்தலில் மன்னார்குடியில், நான் சொல்கிறது 2019 பாராளுமன்ற தேர்தலில் மன்னார்குடி தொகுதிக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் 15000 ஓட்டு தான் வாங்கினவங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மன்னார்குடி தொகுதியில் 45000 ஓட்டு வாங்குறாரு. ஏறக்குறை 30000 வாக்குகள் அதிகம். எப்படி வாங்குறாரு? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும்பான்மை அந்த சமூகத்தை சார்ந்தவர் நிறுத்தினாங்க. இவர் இன்னொரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் நிறுத்தினார். அங்கே யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள. அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த வாக்குகள் ஒரு சேர இவருக்கு விழுந்தது. அதே தான் காரைக்குடியில் எடுத்து பாருங்க நீங்கள். அவர் எங்கெங்கெல்லாம் அதிகமான வாக்குகள் வாங்கினோர்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அது செய்து அந்த கரெக்டான வேட்பாளரை போடல, சரியான வேட்பாளர்களை அங்கே போடாதனால அதை பயன்படுத்திக்கிட்டு இவர் வாங்கின வாக்குகளாக தான் இருக்கும். அதனால் இப்பொழுது எதுவும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதா என்றால் கிடையாது. அப்பொழுதும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இப்பொழுதும் திரு டிடிவி தினகரன் அவர்களால் ஏற்பட போவது கிடையாது. ஏனென்றால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் பண்ணுவாங்க. தங்களுடைய சுயநலத்துக்காக இயக்கங்கள் ஆரம்பித்தவர்கள், தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை பயன்படுத்த எண்ணக்கூடியவர்கள், அல்லது வேறு பல காரணங்களால் இருக்கக்கூடிய பண செல்வாக்கினால் இயக்கங்களை ஆரம்பித்தவர்களை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களை புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், பொதுவான ஊடகங்கள்லாம் இத்தகையவர்களை ஏதோ காரணங்களுக்காக அவர்களெல்லாம் அவங்க மீண்டும் மீண்டும் அவர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் பெரியவர்களாக காட்டப்படுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு அந்த தேவை கிடையாது. எனவே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க திமுக ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் இருக்கார், ஜான் பாண்டியனும் இப்போ ஒரு மகளுக்கும் மகனுக்கும் சீட்டு கொடுத்து இப்போ அங்கேயும் அந்த குடும்ப அரசியல் இருக்க தானே செய்யுது. அதாவது இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து சொல்கிறோம். அது நீங்கள் சொன்னது போல், குறிப்பிட்டது போல் திரு ஜி.கே. வாசன், அதே போல் திரு புதிய தமிழகத்தினுடைய அவருடைய மகன் தான் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவருடைய மனைவி தான் அங்கே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட எல்லாமே இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மனைவிக்கு சீட்டு ராமதாஸ் இருக்காங்க.
டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய மனைவி வந்து இப்போ இருக்காங்க, தர்மபுரியில் சௌமியா சீட்டு கொடுத்துருக்காங்க. இருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களாட்சிக்கான எடுத்துக்காட்டு கிடையாது. இது மாற்றப்பட வேண்டும். இது ஒரு இடத்துல மட்டும் மாற்றப்படக்கூடாது. இந்தியா ஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு இது இருக்கிறது. வாரிசு அரசியல்ன்றது இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்தாலும், இப்போ ஒரு 93 அந்த காலகட்டம் உங்களுக்கு நினைவு விட்டுறேன். வைகோ வந்து திமுகவில் மிகப்பெரிய ஒரு கலைஞருக்கு அடுத்த இடத்துல இருந்தார். ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் என்ன பண்ணிட்டாருன்னா, திடீர்னு கட்சை உடைச்சார். ஒரு 10-12 மாவட்ட நிர்வாகி அவர் பக்கம் வந்துட்டாங்க. திமுகவே கொஞ்சம் சலசலத்து போச்சு. கட்சி சின்னத்தை முடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அப்போ கலைஞர் என்ன யோசிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தளபதியாக நம்ம வைகோ காலம் ஃபுல்லாக வளர்த்துட்டோம், இப்போ கட்சி உடைச்சிட்டாரு. அப்போ அந்த மனநிலையிலேருந்து மாறணும்னா, அப்போ நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்திலேருந்து யாரும் வந்தால் இந்த அரசியல் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் மு.க. ஸ்டாலினை வளர்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் எடுத்த நிலைப்பாடுனால அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போய் இன்னைக்கு திரும்பி அவர் திமுகலேயே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையும் வேறு வேறு முறைகளில் இந்த கட்சி உடைக்கிற பழக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதில் மகன் மனைவி அப்படின்னும் போது இந்த உடைக்கிறது குறையுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது, இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கும் போது, வக்கீல் மகன் வக்கீல் ஆகணும்னு நினைக்கும் போது, ஏன் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி வரக்கூடாது? மக்கள் மன்றத்தில் போய் நிற்கட்டும். மக்கள் தேர்ந்தெடுத்தா நீங்கள் அரசியலில் வாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அவருடைய அரசியல் முடிஞ்சிருந்தா நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு இயற்கையான முறையில் எல்லாருக்கும் எல்லா விதமான வாய்ப்பும் அளிக்கப்பட்டு, அதற்கு பின்பு மக்களிடம் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு உண்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் வரவேற்கலாம். நீங்கள் சொல்வது போல் யார் வேண்டுமானாலும் மக்களால் தேர்ந்தெடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. ஒரு வாரிசு அரசியல் வரும்போது நீங்கள் நமக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய சக்திகள் இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்கே தெரியாது. நம்முடைய தலைவரை என்னுடைய வாரிசை நிறுத்துகிறேன், நீங்கள் உங்கள் கட்சியில் சாதாரண நிறுத்துங்க என்று எதிர்கட்சியில்னா கூறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய ஒரு வாரிசு வேட்பாளர் நிற்கும்போது அந்த தொகுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து நிறுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ திரு ராகுல் காந்தி வெற்றி பெறக்கூடிய தொகுதி எதுவாக தான் தேர்ந்தெடுத்து தான் நிறுத்துகிறாங்க. அதே மாதிரி வளநாட்டில் வந்து நிறுத்தினார். முன்னாடி வந்து அங்கே நிற்க முடியாமல் வளநாட்டில் வந்து நின்னார், வெற்றி பெற்றார். எனவே மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து வாரிசுகளை தயாரிப்பு சூழ்நிலையில் கொண்டு வராங்க பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். மக்களை வந்து தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளி ஒரே ஒரு கருத்தை முடிச்சுக்கிறேன். மக்களுடைய அந்த மனநிலை இருக்கு பாருங்க, மூளைச்சலவை செய்கிறார்கள். இந்த வாரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மூளைச்சலவை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுகிறார்கள். அதன் காரணமாக தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ அவர் 2 தொகுதியில் நின்றாரு, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க, தலைவர் பையன் நிற்கிறாரு, நீங்கள் டம்மி கேண்டிடேட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது குளத்தூரில் முத இவர் நிற்கும் போது இவருக்கு எதிர்த்து அதிமுக போட்ட கேண்டிடேட் நல்ல வெயிட்டான ஆள் சைதை துரைசாமி, ரொம்ப டஃப்பும் கொடுத்தார். அப்போ அங்கங்கே மாறுபடுது இல்லை உங்களுக்கு? இல்லை, அதான் நமக்கு வந்து பார்க்குறப்ப சைதை துரைசாமி திரு சைதை பெரியவராக தெரியும் நமக்கு. இப்போ அவர் சென்னை மேயராக இருந்தார். ஆமாம், அதனால் நமக்கு பெருசாக தெரியும். இப்போ கூட சென்னை மேயராக இருக்காங்க, திருமதி பிரியா இருக்காங்க. மேயராக இருக்கிறதுனாலே திரும்பி பிரியா சென்னை மாநிலம் முழுக்க பிரியா இருந்தால் கிடையாது. இல்லை பிரியா அளவுக்கு இல்லை, சைதை துரைசாமி அளவுக்கு பிரியா சைதை துரைசாமியினுடைய அவர் ஒரு அறக்கட்டளை வச்சு இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறதுல இப்போ பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் சைதை தொகுதியில் அடிப்படையில் சில வேலைகள்லாம் பண்ணார். சைதை தொகுதியில் அங்கே மக்களோடு தொடர்பில் இருந்தாரே தவிர சென்னை மாநகரம் முழுக்க அவருடைய செயல்பாடுகள் கிடையாது. பார்க்கறதுக்கு தான் பெருசாக தெரியும். ஆனால் திரு சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் நிறுத்துறதுனால பெரிய மாற்றங்கள் வரப்போதுனா கிடையாது. அது பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம். ஆனால் பார்த்தா அன்பாக இருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி தான் பயமுறுத்தக்கூடிய ஒரு பெயர். ஆனால் அவங்க அங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுமே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கே தெரியும். எனவே நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை வைத்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, திரு மு கருணாநிதி அவர்களை எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில் நெல்லையிலேருந்து கொண்டு வந்து இவரை போட்டாங்க. நெல்லை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளர் இருந்தார் அவர். அவரை கொண்டாந்து இங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டாங்க. என்ன அதனால நடந்துற போது அவருக்கும் சேப்பாக்கம் தொகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரிய பேர். ஆனால் அவரால் வந்து
நெல்லை சேப்பாக்கத்தில் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியல அவரால். அது இதே மாதிரி தோற்றத்தை வந்து பெரிய தோற்றமாக இருக்கும் அவங்களுக்கு. இது திட்டம் போட்டே தான் அவங்க எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து, அந்த பெரிய தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து, எனக்கு எதிராக நீங்கள் பெரிய ஆளை நிறுத்தாதீங்க, என் பையனுக்கு எதுக்கே நிறுத்தாதீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். மூளைச்சலவை செய்வது, மீண்டும் மீண்டும் அவரை முன்னிலைப்படுத்துவது, அந்த தொகுதியில் அதிகமான அளவு செலவழிப்பது, இதெல்லாம் வந்து அதுக்கு முன்பு அவரை அந்த தொகுதியில் வந்து தயாரிப்பு வேலைகளுக்காக 2-3 ஆண்டுகள் முன்பே இறக்குவது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள செய்வது, இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்குள்ளே 10 வருடம் ஆயிரம், அதுக்குள்ளே அவர் தலைவராகிடுவார். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பெரிய பணக்கார சக்திகள், செல்வாக்குள்ள சக்திகள் இங்கே தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுவதும் செய்யக்கூடிய ஒன்று தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் அவருடைய பொண்ணை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு, ப்ரொமோட் பண்ணிட்டு. நீங்கள் பாருங்கள், யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு இதில் அந்த அதிபர் வந்து தன்னுடைய பெண்ணை, சாதாரணமாக இப்போ தான் பள்ளிக்கூடம் முடிச்சிருக்க ஒரு பெண்ணை முக்கியமான எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இதுவே வந்து ஒரு 10 வருடம் ஆயிட்டு மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய காரணத்தினால மக்களுடைய ஆழ் மனதில் அந்த உருவம் வந்து பதிந்து போயிடும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உருவமாக மாறிவிடும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய உருவமாக ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க, ஆள் மனதில் அது எல்லா மனதிலையும் ஏற்படுத்திட்டிங்கன்னா அப்போ அவங்கள சாதாரணமாக ஏற்றுக்குவாங்க. அதுக்கு பின்னால் அந்த சூழ்நிலையை உருவாக்குவார்கள். மக்களாட்சி நாடுகளில் இதை வந்து வேறு வழியை பண்ணுறார்கள். நார்த் கொரியா போன்ற நாடுகளில் அவர்கள் வந்து மறைமுகமாக அதே நேரத்தில் அதை தெளிவாக அவங்க செய்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது தலைவர் பிள்ளைகள் பெரிய தலைவர்களுக்கு வந்து டம்மி கேண்டிடேட் போடுவாங்க, அதனால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 2 விஷயம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு கல்லூரி மாணவர் தான் காமராஜரை தோற்கடித்தார். அன்னைக்கு அவர் வந்து சாதாரண வேட்பாளர் தான், கிங் மேக்கர் காமராஜர். அப்போ அந்த இடத்துல ஒரு சாதாரண வேட்பாளரை போட்டு தானே காமராஜரை தோற்கடிச்சாங்க. அதே மாதிரி பர்கூரில் அம்மையார் ஜெயலலிதா போட்டியிடும் போது சுகவனம்னு ஒரு சாதாரண ஒரு நபர் தான் அவங்கள தோற்கடிச்சார். அப்போ இதில் வந்து முரண் இருக்கு இல்லையா நீங்கள் சொல்லும்போது? அந்த இதில் கிடையாது. 1967ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான காலகட்டம். முழுமையான ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு தேசிய கட்சி முதல் முறையாக தேர்தல் மூலமாக தூக்கி எறியப்பட்டு அங்கே வந்து ஒரு புதிய ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. அன்றைக்கு இருக்க இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், 1965 இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், மக்கள்கிட்ட இருந்திருக்கக்கூடிய பசி, அந்த போராட்டம். அன்றைக்கு ஆண்ட திரு பக்தவச்சலம் வந்து சொன்னார், உங்கள் பசிக்குதுன்னா நீங்கள் எலிகறியை சாப்பிடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட அன்றைக்கு யார் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இவரில் வேறு யார் நிறுத்திருந்தாலும், எனவே அது இயற்கையாக நடந்தது. அதே போல் பர்கூரில் திரு சுகவனம் அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, மிகப்பெரிய தோல்வி. அவர்கள் நின்ற 2 இடங்களிலும் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க, பர்கூர்லேயும் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க. இது ஆச்சரியப்படுத்துவது, ஏன்னா மக்கள் வந்து கொதித்தெழுந்து ஒரு சேர ஒன்றாக அவர் எழுந்தபோது அவர் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் வந்து வெற்றி பெற முடியாது. அந்த சூழ்நிலை வரும். குடும்ப ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒருவேளை நீங்கள் தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு எல்லாரையும் வந்து சரி செய்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட அப்பையும் கூட அதை மாற்ற முடியும். எப்போன்னா மக்கள் ஒன்றாக எழும்போது வரும். அது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்களை பார்த்தீங்கன்னா, அப்படி மக்கள் ஒன்றாக எழுந்து ஒரே சாரருக்கு ஓட்டு போடுறது 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம். ஆனால் கலைஞர் அப்போ வெற்றி பெற்றார். கலைஞர் அப்போ வெற்றி பெற்றார். அவர் மட்டும் எல்லா சூழ்நிலையும் எதிர்ப்பலைகள் மோசமான சூழல் இருக்கும்போதெல்லாம் அந்த கட்சியின் தலைவர்கள் எப்போதுமே வெற்றி பெற்றுறாங்க. அதில் வந்து கலைஞர் வந்து இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அந்த அவருடைய சிறப்பு தன்மையின் காரணமாக அவர் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். மற்றவங்களுக்கு அந்த சிறப்பு தன்மை இல்லைன்றீங்க? ஆமாம், அதாவது அதை மக்களுடைய அந்த கொதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட சிறப்பு தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்காக வந்து அவங்க பெரிய தலைவர்களை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. மேக்கர்னு சொல்கிறோம் இல்லையா? காமராஜர் வந்து இன்னைக்கும் ஒரு அடுத்த 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு கூட அவரை எப்படி சுட்டி காட்டுறோம்னா கிங் மேக்கர். இல்லை, அதுல எல்லாம் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அவர்களுடைய தன்மைக்கு உருவகத்திற்கு மேலாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்பழகன் கூட தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் 91. ஆமாம், கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பருதி ஜெயிச்சார். அப்போ அவர் கூட ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். ஆமாம், 1980, 84 கூட இவர் தோல்வி அடைஞ்சார்.
அதாவது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் கலைஞர் அவர்கள். எனவே சில தலைவர்களுடைய ஏகோபித்துவ அவர்களுடைய செல்வாக்கின் காரணமாக அந்த தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய பேரலையை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லாமை சில சமயம் ஏற்படும். இப்போ ஒருவேளை திரு காமராஜ் அவர்கள் வேறு தொகுதியில் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த தொகுதியில் அந்த அலை அவருக்கு எதிர்ப்பாக ரொம்ப பெரிய அலையாக இருந்திருக்கு. ஒருவேளை அதுக்கு பின்னர் அவர் நின்று நாகர்கோவிலில் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னால் நின்று நாகர்கோவிலிருந்து வெற்றி பெற்றார். ஏன்னா அது ஒரு இது கிடையாது. இப்போ வாரிசு அரசியல் முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு என்னதான் மாற்று என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாற்று வந்து இந்த தேர்தல் நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு தலைவர் இப்போ அமெரிக்காவிலாம் இருக்கிறது மாதிரி 2 ஆண்டுகளுக்கு 2 முறை தொடர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முறைகளுக்கு மேலே அவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்ற இதை கொண்டு வரணும். ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அல்லது தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினால், அல்லது முதலமைச்சராக அல்லது இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக ஆளுநராக இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளெல்லாம் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. இப்போ அமெரிக்காவில் வந்து மக்கள் தொகை குறைவு, அதனால் 2 முறை வச்சுருக்காங்க. 4 8 ஆண்டுகள் வச்சுருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே எக்கச்சக்கமான மக்கள் தொகையில் இருக்காங்க. 120 கோடி பேர் இருக்காங்க. 40 ஆகிப்போச்சு. ஆமாம். அதனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு முறைக்கு மேலே ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது என்றது கொண்டு வரலாம். கொண்டு வந்தாலே இந்த இந்த குடும்ப ஆட்சி முறையெல்லாம் காணாமல் முற்றிலும் ஒழிக்கப்படும். தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் தங்களுடைய குடும்பத்தை திணிக்க முடிகிறது. இந்த முறை நான் ஆட்சியில் இருக்கேன், அடுத்த முறை இல்லை என்று எண்ணம் ஏற்படும் போது அவர்களுடைய பேச்சை, நல்ல செயல்பாடு உள்ள ஆட்சித்திறன் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்பாங்க. ஆனால் சுயநலத்தோடு தன்னுடைய எண்ணங்களை மட்டுமே மக்களுக்கு எதிரான முறையில் திணிக்கக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. இவர் 5 வருஷம் தானே இருக்க போகிறாரு, அதுக்கு பிறகு இவர் இருக்க போகிறதில்ல பதவியில். எனவே அவருடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் நம்ம இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறது. அதாவது இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா, ஒரு பாராளுமன்றத்தில் சட்ட மசோதாவாக ஏற்றி அதை கொண்டு வந்து யாருக்கு அது ஓட்டு போடணுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிக்களும் மேல் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் தான் பண்ணுவோம். அது அவங்களுக்கே ஆப்பு மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி அவங்க அதுக்கு ஓட்டு போடுவாங்க? அது மாற்றங்கள் வரும். இப்போ உங்களுக்கு நேபாளில் வந்து மாற்றங்கள் ஏற்படலையா? இப்போ இதே மாதிரி இலங்கையில் மாற்றங்கள் ஏற்படலையா? அங்கெல்லாம் அதிபர் இல்லை, அதிபர் இல்லை, அதுங்க அதிபர் ஆட்சி. ஆமாம், அதிபர் ஆட்சி வந்தாலும் கூட ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. 3வது இடத்துல மக்களால் தேர்ந்து 3வது இடத்துல இருந்தாங்க. அவர் வந்து இந்த முறை ஆட்சிக்கு வந்தார். அவர் கணக்கிலே இல்லை, ஆட்சிக்கு வந்துட்டார். அதே மாதிரி நேபாளில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க. திடீர்னு தான் வந்தாங்க. இப்போ உலகத்திலேயே நீங்கள் மாற்றம் வரும். உலகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி, அதாவது உலகத்திலேயே ஒரு ஜனநாயக பெரிய நாடு இது. மற்ற கண்ட்ரியெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கெல்லாம் அதிபர் தான் அங்கே வந்து இப்போ அங்கே வந்து இது கிடையாது, உங்களுக்கு வந்து பிரதமர் கிடையாது, அதிபர் தான் அங்கே இருக்கிறாங்க, ஜனாதிபதி அப்படி தான். அங்கே இந்தியாவில் மட்டும்தான் ஜனாதிபதி பிரதமர் அப்படின்னு ஒரு டெமோக்ரஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை பெற்று இப்போ வந்து கூட 78 ஆண்டுகள் 77 ஆண்டுகள் தான் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு சின்ன காலகட்டம். 47 இந்தியா வந்து விடுதலை பெற்றப்போ 12 விழுக்காடு மக்கள் தான் எழுத்தறிவு உள்ள மக்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 88 விழுக்காடு மக்கள், 89% வந்து பகுத்தறிவு இது படிக்க தெரிந்த மக்கள். எனவே இந்த அறிவு நிலை கூட 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 இத்தகைய எண்ணங்கள்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படும். எனவே வெகு தொலைவு காலங்களில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வரும். இப்போ அறிவு நிலை மாறிட்டு வருது, 89% படிப்பறிவு வந்துருச்சு, தமிழகத்தில் மாறிடும்ன்றீங்க. அதே மக்கள் தான் நாங்கள் வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரே மாதிரி கிடையாது. அவர்களுடைய வளர்ப்புக்கு ஏற்ப தான் அவர்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். அது வந்து எங்கள் ஓட்டு போலன்னா 10 பேருக்கு விஷம் வச்சிருவேன். அதை விதிவிலக்காக இத்தகையவர்கள் இருப்பாங்க. நீங்கள் இல்லாமல் சொல்லணும். மனிதத்தில் குற்றங்கள் இருப்பது உலகத்தில் எப்படி சகஜமாக, அதே மாதிரி மனிதர்களையும் விதிவிலக்குகளாக இருப்பாங்க. இவர்களெல்லாம் விதிவிலக்குகளாக தான் பார்க்கணுமே தவிர இவர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. இதுவெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதிவிலக்கான வெளிப்பாடுகள் அதெல்லாம். இப்போ விஜய்யுடைய இந்த வரவு இப்போ தேர்தலுக்கு வந்திருக்கிறது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருந்தது. ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஓட்டர்ஸ் கூட பண்ணலாம்பா அப்படின்னு இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
விஜய்க்கு இறங்குமுகமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த ஜென்ரலாக பேசினவங்க கூட இல்லை, என்னப்பா இப்படி இருக்காரு, என்னப்பா பொண்டாட்டியை விட்டாரு, என்னப்பா இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி கடன் ஆகும், கடமை இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தலைவனுடைய தனிப்பட்ட பண்புகளையும் தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் அவங்க வந்து கண்டிப்பாக சீர்தூக்கி பார்ப்பாங்க. அந்த வகையில் தான் கரூர் சம்பவத்தில் வந்து அவர் வந்தவர் அவர்களையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகு கூட திரும்பி பார்க்காம சென்னைக்கு வந்ததை அவர்கள் வந்து ஒரு மனசில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஓரத்தில் சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அதே போல் தான் இப்போ வந்து அவருடைய மனைவி ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அமெரிக்காவில் கூட அதே தான். அமெரிக்காவில் நீங்கள் என்ன தான் மிகப்பெரிய அளவில் வந்து திருமணம் விவாகரத்து இதெல்லாம் வந்து அங்கே எளிமையாக பேசப்பட்டாலும் கூட தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சீர்மையான ஒரு குடும்ப போக்கு இருக்கணும், பண்பு இருக்கணும் அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதே நிலைப்பாடு தான் எல்லா இடத்துலையும். தலைமையாக இருக்கவர்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கென்று சில பண்புகளை தன்மைகளை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையும் சுமூகமான முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா தலைவனை ஒளி அப்படி தான் தொண்டர்கள். எனவே அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்ப்பார்கள். அது எந்த அளவு என்ற சீர்தூக்கி பார்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாற்று சக்தி எந்த அளவு தேவைப்படுகிறது என்பதையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள். இப்போ இந்த 2 சீர்தூக்கியும் பார்த்த பிறகு இது எது அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்தபோல் அவர்களுடைய வாக்குகள் இருக்கும். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ரசிகர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இந்த விஷயம் தான் திரும்ப நான் கேட்குறது, இந்த அப்பாவுக்கு ஒரு 3 கோடி, அம்மாவுக்கு ஒரு 2 கோடி, மனைவிக்கு ஒரு 20 கோடி, மகனுக்கு 5 கோடி, 5 லட்சம் 4 லட்சம் இதெல்லாம் நான் கடனாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ நாளைக்கு இவர் கூட ட்ராவல் பண்ணுற அந்த ரசிகர்களாக இருந்து இப்போ தொண்டராக மாறக்கூடிய அந்த மக்கள் நாளைக்கு அவன் வீட்டில் போயிட்டு, ஏய் உனக்கு நான் அன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தேன்ல புடவை எடுக்காது கடன், என் தலைவரே சொல்லியிருக்காரு, உனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தலடா மகனே அது கடன், எனக்கு திருப்பி கொடுக்கணும், அம்மா உனக்கு நான் சோறு போடுறேன்ல அது கடன் அப்படின்னு சொன்னான்னா இந்த அடுத்து வர இந்த தலைமுறை இவரை பார்த்து பின்பற்றி வந்தால் எந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்? அது ஏற்புடையதான்னு கேட்குறேன். அவர் சொன்ன விஷயங்கள் தலைவரை வந்து தலைமை பண்புகளில் உள்ளவங்களை வந்து தங்களுடைய வழிகாட்டியாக பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய பண்பு இருந்தாலும் கூட தலைமை வேறு தங்களுடைய வாழ்க்கை வேறு என்பதை வேறுபடுத்தி தான் தொடர்ந்து பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்பு இருந்த தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கெட்டு போயிருக்கணும் தமிழ்நாடு. நான் எந்த குறிப்பிட்ட தலைவர் பேரையும் சொல்லலை. இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் இதே நிலைப்பாடோடு பார்த்துருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு சீர்குலைந்து போயிருக்க வேணும். அதுமாதிரி ஆகலைன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவன் வேறு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை வேறு. தலைவனுடைய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அரசியல் ரீதியாக அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அது மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய. அப்போ அது அவர் சொன்ன விஷயம் கரெக்டுன்றீங்க? ஏங்க அவர் விஜய் சொன்ன விஷயம் கரெக்டுன்றீங்களா? இல்லை, அவர் வந்து அவருக்கு கடன் கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் தாய் தந்தைக்கு கொடுத்தது கடனா எப்படி ஆகுன்றது தான் என்னுடைய கொஸ்டின். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறது கடன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, கடமை தானே. சொல்ல வேண்டியதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடன் சொல்லியிருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டில் அதுக்கான விளக்கமும் இது வரைக்கும் தரல. அந்த இதில் வந்து தன்னுடைய வரவு செலவு கணக்கில் சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவாக வந்து பெரிய பணக்காரர்கள் இவங்க இடத்துலலாம் வந்து இந்த வருமான வரிக்காக இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனவே இந்த காரணத்தை அவர் சொல்லலாம். ஆனால் அந்த செயல்பாடு என்பது மக்களிடத்தில் எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மகனுக்கோ கடன் தர மாட்டேன். கொடுத்தாலும் கூட அதை கடனாக நான் வந்து என்னுடைய நிலைப்பாடு. நீங்க ஒரு தலைவரா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. என்னுடைய நிலைப்பாடு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடும் இது 99.9 வந்து இந்த நிலைப்பாடு தான். அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய விதத்தை மட்டும் தான் நான் வச்சு சொன்னேன். அது வேறுபடுத்தி பார்ப்பார்கள் என்ற காரணத்தினால ஒரு பெரிய தாக்கம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். இப்போ விஜயுடைய பிரச்சாரங்கள் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா திமுக பயப்படுது, என்னை பார்த்து பயப்படுது அப்படின்லாம் நிறைய இடத்துல பேசுகிறப்பெல்லாம் சொல்கிறாரு. அது வந்து ரொட்டீன் டயலாக் மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவர் இப்போ 2 இடத்துல நிற்கிறாரு. இப்போ இவர் பயப்படுறாரா? நம்ம தோத்துருமா ஏதாவது ஒரு இடத்துல நின்றா? அதுக்காக தான் 2 இடத்துல நிற்கிறாரா? இல்லை, இப்போ அதாவது ஒரு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்றால் முன்பே இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது.
இப்போ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு ஆண்டவர்கள் காட்டுகிறார்கள். இப்போ மேலே ஆட்சி செய்யறவங்களும் கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு காமிச்சா மூன்றாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய திரு விஜய் பின்னால் தள்ளப்படுவார். அவர் அந்த தேர்தல் அந்த இதிலே இருக்க மாட்டார், ரேஸ்லேயே இருக்க மாட்டார், போட்டியிலே இருக்க மாட்டார். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு தான் போட்டி என்பதை நிரூபிக்க வேண்டிய அல்லது வலுக்கட்டாயமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் உண்மையிலே 2வது இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் இல்லாதது போல் காட்டியினால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துக்கான போட்டி என்பதை சுருக்கி மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இது அதை நான் முன்பே சொன்ன போல் மக்களிடத்தில் ஒரு மன பிரமையை ஏற்படுத்துவது, தோற்றத்தை ஏற்படுத்துவது, மூளைச்சலவை செய்வது. ஒரு இயக்கமே இல்லாத இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக நாங்கள் மட்டுமே என்று சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் தங்களுக்கு மட்டுமே வரும் என்ற அடிப்படையில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்து வலிமையாக பண்ணியிருக்காரு. இப்போ அது 2 இடத்துல வைப்பது, நான் இப்போ பொதுவான கருத்து தான் சொல்கிறேன், 2 இடத்துல நிற்பது என்பது தமிழ்நாட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் நின்றாங்க. இப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட 2 இடங்கள் நின்றார் நினைக்கிறேன். இப்போ இந்த அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம். எனவே இவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய தேர்தல் திட்டங்களை செய்திருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், வடபகுதிக்கு ஒரு இடத்துல நில்லுங்க, தென்பகுதிக்கு ஒரு இடத்துல நில்லுங்க. அப்போ 2 இடங்களிலும் மக்களை சார்ந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் செய்திருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. 2 இடத்துலையும் ஒரு வேளை தோத்துட்டாருன்னா அவருக்கு மிகப்பெரிய அவமானம் தானே. ஒரு இடத்துல தோக்குறது வேற, 2 இடத்துல தோத்துட்டா அப்படின்னா 2 இடத்துல ஜெயிச்சிட்டாரு, இல்லை ஒரு இடத்துல தோத்து ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் 2 இடம் நின்றார். 2மே ஒரு தோல்வினா ஒரு தலைவனாக உருவாகிறதுக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிடும். அது இல்லை, அப்படி கிடையாது. அரசியல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தோல்விங்கிறது ஒரு படிப்பினை தான். படிப்பினையாக அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியல. இல்லை, வேறு வழி இல்லை. எடுக்கலைன்னா நீங்கள் அந்த படிப்பினையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கீழே போயிட வேண்டியதுதான். வாழ்க்கையிலையும் தேர்தலையும் சரி அரசியலையும் சரி அடையக்கூடிய தோல்விகள் என்பது நீங்கள் உண்மையிலேயே ஒரு சில கொள்கைகளை மக்கள் நிலை முன்வைத்திருந்தால் நீங்கள் அதை படிப்பினை எடுத்துக்கொண்டு மேலே செல்வதற்கு உதவும். ஏன்னா இதனால் ஒரு பெரிய விளைவுகள் நம்ம பெருசாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த தேர்தலில் உங்கள் கட்சியோட ஆதரவு யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இல்லை, எங்களுடைய கட்சி யாருக்கும் ஆதரவு கிடையாது. நாங்கள் தனித்தே நிற்கிறோம். 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனித்தே நிற்கிறது. நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தேவை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய அந்த அடிப்படை ஆதாரங்களுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய பொருளாதார கட்டமைப்பு என்ற அந்த அடிப்படையை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுடைய அரசியல் எளிமைப்படுத்தப்பட வேண்டும். எளிமைப்படுத்தினால் மட்டுமே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் யாரோடும் இணைந்து செயல்பட முடியாத சூழ்நிலையில் 50 இடங்களை தாங்கள் தனித்து இந்த அடிப்படையில் நின்று போய். சென்னையில் எங்கேயும் போட்டிடுறீங்களா? சென்னையில் நாங்கள் 7 தொகுதியில் நாங்கள் போட்டி போடுகிறோம். நீங்கள் போட்டிடுறீங்க? நான் போட்டி போடல. அந்த வாட்டி நீங்கள் பண்ணல? இந்த வாட்டி போட்டி போடல. அப்போ மற்ற ஊரெலாம் சேர்ந்து மொத்தம் 50. ஆமாம், எல்லாரும் மனு தாக்கல் பண்ணிட்டாங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 50 இடங்கள் ஒரு யாரோ ஒரு கட்சியோட 50 பேருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய வாக்காக தான் இருக்கும் உங்களுது. ஏன்னா இந்த தேர்தல் கடந்த முறை பார்த்தீங்கன்னா டி நகரில் 65 சில்லற ஓட்டு தான். அப்போ ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமும் பலவீனமும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால தான் இன்றைக்கி 23 கட்சி இங்கே கூட்டணினா, அங்கே ஒரு 15 கட்சி கூட்டணினா, வர்றவங்கெல்லாம் சேர்த்து சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஒரு 100 ஓட்டுகள் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப முக்கியம். லெட்டர்பேடு கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் களம் வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் யாரும் கூட்டணி போய் பேசுனீங்களா, இல்லை யார்ட்டையும் பேசல? இல்லை, எங்களுடைய நான் கடந்த முறை உங்களோட நேர்காணலே அதை நான் சொன்னேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை அடிப்படையான முரண்பாடுகள் வேறுபாடுகள் காரணமாக அங்கே யாரோடும் இணைந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் யாருடைய வாக்குகளையும் வாங்குவதற்காக நாங்கள் போட்டி போடவில்லை. நாங்கள் எங்களுக்கு சாதகமான வாக்குகளை மட்டும் பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் இருக்கிறோம். இதனால் யாராக்காவது வெற்றி தோல்வி இருந்துச்சுன்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட முடியாது. எங்கள் கொள்கைக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் மட்டும்தான் எங்கள் கொள்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த வாக்குகளை கேட்குறோம். இதில் பல பேர் வெற்றி அடையலாம், சில பேர் தோல்வி அடையலாம்.
அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. கண்டிப்பாக சார். இந்த பிஸி ஷெடியூலில் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விளக்கங்களையும் பல்வேறு விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்போம். மீண்டும் அடுத்த அரசியலகம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.